அனைவருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வெத்த குழம்பு பண்ணுறோம். வெண்டைக்காய் வெத்த குழம்பு, அது காரக்குழம்புன்னு சில பேர் சொல்லுவாங்க. வெண்டைக்காய் வெத்த இதுக்கு முன்னாலேயும் சில வெத்த கொம்பு இந்த இதில் போட்டிருப்போம். வெண்டைக்காய் வெத்த கொம்பு எப்படி பண்ணணுன்னு இதில் போடுறோம். சாம்பார் வெங்காயமும் வெண்டைக்காயும் நெருக்கி வெத்த கொம்பு பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு சட்டி வச்சுக்கோங்க. இங்கே லெமன் புளியை நல்லா இது மாதிரி கரைச்சிக்கோங்க. வாங்க, இந்த மாதிரி புளி இது மாதிரி கரைச்சிக்கோங்க. கரைச்சி வச்சுருங்க ரெடியாக. அதுக்கு வேண்டிய தக்காளி ஒரே ஒரு தக்காளி இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த வெண்டைக்காய் இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு வெங்காயத்தை இது மாதிரி உரிச்சு வச்சுக்கோங்க. அது கருவேப்பிலை கொஞ்சம் அதுக்கு தேவை, கருவேப்பிலையும் அதில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ கடாய் அடுப்பில் போட்டுக்கோங்க. கடாயை போட்டோடனே கடாயை சுட்ட உடனே அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் சுட்ட உடனே கடுகு போடணும். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் பருப்பு போடணும். என்ன உத்து பருப்பா? கடுகு வெடிச்ச உடனே வெந்தயம் போடணும். கடுகு வெடிக்கிறது, வெந்தயம் போடணும். வெந்தயத்தை போட்டுக்கணும். கடலைப்பருப்புலாம் போடல, அதெல்லாம் கடலைப்பருப்பு இல்லை. வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம், ஏன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் ஹார்டாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு சாம்பார் வெங்காயத்தை போட்டு அதை 2 வதக்கு வதக்க போகும். வெங்காயம் கொஞ்சம் தான், அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை எடுத்து கருவேப்பிலை போட்டு விடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் போட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்தது இது மாதிரி தான் போட்டேன்னா உங்களுக்கு அந்த வெங்காயத்துக்கு ஏற்ற இது அது வதங்கும். அப்புறம் வெண்டைக்காய் சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் 2 சேர்த்து போட்டீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா இதாகிடும், வெந்து விடும், ரோஸ்ட் ஆகிடும், ஒரு மாதிரி ஃப்ரை ஆகிடும். ஆனால் வெங்காயம் இதாக இருக்காது. ஸோ இது மாதிரி சீரியலாக போடணும். ஃபஸ்ட்டு வெங்காயம், அப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு, அப்புறமா வெண்டைக்காய் போட்டுட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து தக்காளி போடணும். தக்காளி ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அது லாஸ்ட்டாக போடணும். ஒரு 1/2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. சாம்பார் வெங்காயம் ஒரு 10 சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 4 வெண்டைக்காய் இது மாதிரி நறுக்கிக்கோங்க. தானுக்காக தக்காளியை கட் பண்ணி லாஸ்ட்டாக போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு வதக்கணும். இப்போ மிளகு பொடி போட்டுக்கோங்க. சாம்பார் பவுடர், சில்லி பவுடர் போடுவீங்களா? சாம்பார் பொடி போட்டுட்டு சில்லி பவுடர், மஞ்சள் பொடி போடுவீங்களா? ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஏன்னா வெத்த குழம்பாக இருக்கிறதுனால சாம்பாராக பண்ணால் சில்லி பவுடர் தேவையில்லை. காரக்குழம்புன்னு பேர் அதுக்கு தான். அது காரம் கொஞ்சம் கூட இருக்கணுங்காக அந்த சில்லி பவுடர் போடுறோம். எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. முதல்ல தேவையான எண்ணெயை மட்டும் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணுங்க. எல்லாம் போட்டு இந்த எல்லாம் போடும்போது உங்களுக்கு பார்த்து தெரியும் எண்ணெய் பத்துறதா இல்லைன்னு. அது ஓரளவுக்கு எண்ணெய் பத்தாத மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் அதெல்லாம் அந்த சாம்பார் பொடியோட வாசனையெல்லாம் போகும். சாம்பார் பொடி ஓரளவுக்கு இந்த ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெய் இல்லை, நெக்ஸ்ட்டு புளி தண்ணி ஊற்றிடுங்க. இது நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா இந்த அதோட சக்கையை தூக்கி போட்டு தண்ணி நல்லா இல்லை அதோட ஜூஸை இதில் ஊற்றிடுங்க. வச்சுக்கோங்க. நல்லா இதை கொதிக்கணும். இப்போ உப்பு போடுவீங்களா? இப்போ கல் உப்பு சால்ட்டு, ஸ்டோன் சால்ட்டு போட்டுக்கோங்க. இது இனிமேல் நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா கெட்டியாகணும். கெட்டியாக மட்டும் நல்லா கொதிக்க அந்த காரக்குழம்போட ஃப்ளேவர் வந்துடும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணுற டைமில் கொதிச்சுட்டே இருக்கட்டும். ஃபைனல் ஒரு ஷார்ட் வீடியோ இதில் போட்டு காமிப்போம். அப்புறமா இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் த டைம். இப்போ பாருங்கள், வெத்தலை கொதிச்சுட்ருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அந்த வேப்பர் ஆகிட்டுருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த நீர்க்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கெட்டித்தன்மை கிடைக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நீர்க்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். ஃபைனல் இறக்குற போது ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸை எடுத்துகிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த ஆயிடுச்சு. நம்ம இறக்கி வேறு வெசலில் ஊற்றியாச்சு. மேலே அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி மேலே தூவிடுங்க. அவ்வளோதான், வெசல் முடிஞ்சுது. தான் இன்னியோட ரெசிபி உங்களுக்கு வீடியோவில் போட்டு இன்றைக்கி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். வெத்த குழம்பு, வெண்டைக்காய், சாம்பார் வெங்காயம் போட்ட வெத்த குழம்பு, காரக்குழம்பு. தேங்க்யூ ஃபார் டுடேஸ் ரெசிபிஸ் சீயிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நாள் வரும். தேங்க்யூ எவ்ரிவன். பாய்.